வந்து வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி பண்ணுவார் எழுதுகிறார். எப்படி அதுக்கு இதாகுது அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச நதன நடராஜர் சுவாமி பேர். நதனம்னா நீர் சான்ஸ்கிரிட்டில், பஞ்சம்னா 5 விதமான தீர்த்தத்தை சுவாமி எப்போதுமே அவரோட இதில் வச்சுருக்காரு. இங்கே சாஸ்திரம், இங்கே புராணங்கள் கூறப்படுது. அந்த தீர்த்தம் அதாவது கிட்னி ஸ்டோன், இந்த வயிறு பகுதியில் தண்ணீர் சம்மந்தமான பகுதி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சுவாமியோட நடராஜர் 10ன்னு இருக்கும். நடராஜர் 10ன்னு 10 பாடல் இருக்கும். அது 10வது பாடலில் போய் பார்த்திங்கன்னா விளக்க உரையில் பார்த்திங்கன்னா இந்த தீர்த்தம் தண்ணி சம்பந்தமான விளக்க உரைகள் அதில் வரும். அதனால தான் வந்து இங்கே நடராஜர் வந்து வயிறு சம்பந்தமான பிரச்சனையை நிவர்த்தி பெறான்னு ரிஷிமார்கள் கூறப்பட்டிருக்கு. இந்த எப்படி தீர்க்கப்படுவார்னா, பிரம்ம தீர்த்தத்தை ஒரு மண்டலமும், இந்த விளாம்சிவர் வெற்றிவேரையும் ஒரு மண்டலத்துக்கு எடுத்துக்கணும்னு பெரியவர்கள்லாம் சொல்லப்பட்டிருக்காங்க. அது சுவாமி மேலே சாத்தி யாருக்கு இந்த பிரச்சனை இருக்கோ ஒரு மண்டலத்துக்கு தீர்த்தத்தை பருகுனா சுவாமி ஆசீர்வாதத்தால் சரியாயிட்டு இருக்கு. பக்கத்துலேயே அம்பாள் இருப்பாள், சிவகாம சுந்தரி. சுவாமியோட நாட்டியத்தை பார்க்குற மாதிரி அம்பாள் கழுத்தை சாய்வாப்பில் இருப்பாங்க. அது ரொம்ப விசேஷம். இங்கே கொடிமரத்துக்கு வெளியில் மேல் பாகத்தில் 27 நட்சத்திரம் 12 ராசி இருக்கும். அது ஒரு சிறப்பு. இங்கே அதுமாரி 60, 70, 80 பண்ணிக்கிறாங்க. எல்லா சௌரியமாக இருக்குது எல்லாரும். அதனால் இங்கே ஒரு பிரதோஷம் தரிசனம் பண்ணால் பல கோடி புண்ணியன்னு அகத்திய ரிஷி எழுதப்பட்டிருக்காரு. இங்கே ரொம்ப விசேஷம் பிரதோஷம். நார்மலாகவே எல்லா சிவாலயங்களும் பிரதோஷ விசேஷம். ஒவ்வொரு சிவாலயங்களிலும் ஒவ்வொரு புராண கதைகள், ஒவ்வொரு விசேஷங்கள் இருக்கும். நம்ம கோயிலில் இதெல்லாம் வந்து இதாக இருக்குது. பைரவர் ரொம்ப விசேஷம். பைரவருக்கு ஏற்றாப்புல அம்பாள் கஜலட்சுமி இருப்பாங்க. தொழில் வியாபாரம் சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனை இருக்கவா பைரவர் வந்து 3 தைப்பூரஷ்டமி கலந்துண்டு அவளுக்கு எது இருந்ததுன்னா அந்த பிரச்சனையை தீர்வாகும். இங்கே தைப்பூரஷ்டமி தான் ஃபஸ்ட்டு பூஜைகள் ஆரம்பிச்சது. ஆனந்தாலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பைரவர் ஆசை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிட்டுருக்கு. அதனால் இப்போ இங்கே கும்பாபிஷேக வேலைகள் ஆகிட்டுருக்கு, திருப்பணி ஆகிட்டுருக்கு. முடிஞ்சவா திருப்பணி பண்ணுற விருப்பம் இருக்கவா வந்து இங்கே கலந்துக்கலாம், கலந்து சுவாமிக்கோட அருளை பெறலாம். இங்கே தேவார வைப்புஸ்தலம் அப்பர் பெருமானால் பாடல் பெற்றது. தேவார வைப்புஸ்தலம் அப்படின்னா பக்கத்து இடத்துலேருந்து பாடினாலும் இல்லை அங்கேயே நினச்சி பாடினாலும் தேவார வைப்புஸ்தலம். இப்போ இங்கே வந்து நால்வர்கள் பெருமான் கோவிலுக்குள்ளே வந்து பாடினாலும் தேவார ஸ்தலம். பாடாலூர், இப்போ அங்கேருந்து தான் கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. அந்த ஊர் முதல்ல பேர் பாட ஊர். அப்பர் அங்கேருந்து வர பாடுறதுக்காக ஊற்றத்துக்கு வரும்போது அங்கேருந்து அந்த இங்கே பாறைகள் நிறையா இருக்கும் நம்ம கோவில் ஊரை சுற்றி. அந்த பாறையெல்லாம் சிவன் சுவாமி ரூபமாக காட்சி கொடுக்குறாரு. சுவாமி மேலே எப்படி பாதத்தை எடுத்து வைக்கிறோன்னா அங்கேருந்து பதிகம் பாடிட்டார். அதெல்லாம் இங்கே வந்து தேவார வைப்புஸ்தலத்தில் வருது. இந்த ஊர் பேர் ஊற்றத்தூர். ராஜராஜ வளநாட்டு ஊற்றத்தூர். இப்போ ஊட்டத்தூர் மாதிரி இருக்குது தேவாரஸ்தலம். இதுதான் புராணங்கள். உங்கள் நேம்? நம்ம நேம் பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன். அப்பா இருக்கார் நடராஜ குருக்கள், கார்த்திகேயன். 3 பேர் இருக்கும் சந்தோஷ் குருக்கள். யார் வேணாலும் இங்கே வரலாம், வந்து சுவாமிக்கு பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க. ரொம்ப நன்றி. அவங்க ஃபோன் நம்பர் வாங்கிக்கோங்க. எடுத்துக்கோங்க.